விளாம்பழம் ஜூஸ் செய்ய போகிறோம் பாருங்க எல்லாரும். சரியா இன்றைக்கு சரி அப்போ செய்யுங்க. மனசி கொடுக்க போகிறோம் ஜூஸ் செய்து. சரி சரி இப்போ செய்து வேறு பார்ப்போம், குடிச்சு பார்ப்போம். விளாம்பழத்தை வந்து நாங்கள் சீனியும் போட்டு சாப்பிடலாம், சில பேர் வந்து உப்பு போட்டு சாப்பிட்றது. நாங்கள் இன்றைக்கு ஜூஸ் செய்ய போகிறோம். அப்போ அதை விளாம்பழத்தில் உடைச்சி அதுக்குள்ளே இருக்கிற சதை எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு பாலும் விட்டு, பால் உங்களுக்கு அளவாக விடுங்கோ, அளவாக விட்டுட்டு உங்களுக்கு சர்க்கரை இருந்தால் சர்க்கரையை போடுங்கோ, அல்லது உங்களுக்கு சீனி இருந்தால் உங்களுக்கு அளவாக போடுங்கோ. இதில் 2 வரண்டு இங்கே நாங்கள் போட்டுட்டு அடிக்க வேண்டியதான். அடித்தா வரும். அதை எடுத்து நீங்கள் வேணுமெண்டா குளிர்சாதன பெட்டியில் வச்சுட்டும் குடிக்கலாம், நேராகவும் குடிக்கலாம். நாங்கள் நேராகவே குடிச்சு எப்படி குடிக்கிறேன்னு பாருங்க. அவர் தான் எனக்கு தரண்டு தானே அடிச்சுட்டு பார்த்தீங்களோ. நான் அங்கே பார்த்தீங்களோ எல்லாத்தையும் முடிச்சிடுவார் போல இருக்குது. நன்றி, வணக்கம்.